Hi friends, welcome back to my channel. இந்த பியூட்டிஃபுல்லான இன்விசிபிள் ஜுவல்லரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் கிளிப் ஸ்டோன்ஸ், சுகர் பீட்ஸ், கியர் ஒயர், கியர் லாக், பேக் ஹூக், இயரிங் ஹூக், ஜம்ப் ரிங் அண்ட் லாஸ்ட் நம்ம ஜுவல்லரி செய்ய போகிறதுக்கு தேவையான டூல்ஸ். ஃபர்ஸ்ட் கியர் ஒயரில் நான் 2 கியர் லாக் போட்டுக்கிறேன். தென் அதில் பேக் செயின் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு நம்ம அந்த ஒயரை ஃபோல்ட் பண்ணிடுறோம். அந்த ஒயர் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா கியர் லாக் வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். தென் எக்ஸஸாக உள்ள ஒயரை கட் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு கியர் லாக் வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். இது ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங் தென் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம ஒயரோட ஒன் சைடு லாக் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த என்ன ஆர்டரில் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1 கியர் லாக், 3 சுகர் பீட்ஸ், 1 கிளிப் ஸ்டோன், 3 சுகர் பீட்ஸ், 1 கியர் லாக். இதே ஆர்டரில் தான் பேலன்ஸ் உள்ள 4 ஸ்டோன்ஸும் நான் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் டோட்டலாக இதில் 5 ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணுறேன். இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி இந்த ஒயரோட எட்ஜை பேக் ஹூக் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். 2 சைடுமே நம்ம லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டோன்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோன்ஸை லாக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் இதோட ஃபைனல் லுக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.